வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி விலைக்கல்வி எழுத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1 ஏயில் இருக்க 25 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். திருத்தக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ போகுது. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான இது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை Zoom கிளாஸ்லையும் கலந்துரையாடப்பட்டு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பேப்பர் ஒரு முழுமையான ஒரு ஃபைனல் பேப்பர் இந்த பேட்டர்னை தழுவியதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேள்வியும் எந்த வகையில் எங்களோட இறுதி பரீட்சை ஓஎல் பரீட்சை எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி தழுவினதாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பேப்பரை செய்து பார்க்க விரும்பினீங்களா இதை முழுமையாக செய்து பாருங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். ஒரு 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கு ஒரு பொருத்தமான செகண்ட் டேர்ம் பரீட்சையாக இருக்கும் இந்த பரீட்சை. இதை செய்து பார்க்குறது மூலம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மீட்டலாக இதை பார்க்குறதுக்கும் 8ஆம் ஆண்டு பேப்பரை ஒரு பொருத்தமான 2ஆம் தவணை பரீட்சை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு 2ஆம் தவணை பரீட்சையில் எப்படி முகம் கொடுக்கணுமன்றதை இந்த பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரி, ஓகே, கேள்விகளை போகும் பிள்ளைகள். முதலாவது கேள்வி சதவீதம் தொடர்பானது. ஒரு மாதத்திற்கான தொலைபேசி கட்டணம் ரூபாய் 3000. நீங்கள் தொலைபேசிக்காக கட்டணம் 3000 ரூபா. அதற்கு 30% வெட் வரி அறவிடப்படுகின்றது. அறவிடப்படும் வெட் வரியை காண்க. வெட்ன்றது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. இப்போ இங்கே வெட் என்று போட்டிருக்கிறது பதிலாக சில நேரம் பெறுமதி சேர் வரி என்னும் தமிழில் சொல்லலாம். இங்கே அறவிடப்படும் வெட் வரியை காண்கண்டா அறவிடப்படும் வெட் வரி எவ்வளவு? இப்போ விஷயம் என்னென்றா பிள்ளைகள், அறவிடப்படும் வெட் வரியை காணுங்கொண்டா வெட் வரி என்றது எதுக்கு? ஒவ்வொரு சதவீதம் தொடர்பான கேள்வியும் நீங்கள் கேட்க வேண்டியது இந்த வரி எது, இந்த சதவீதம் வரி என்று. இப்போ இறைவரி என்றால் மதிக்கப்பட்ட பெறுமதி, ஒரு ஆண்டுக்கு இந்த ஒரு சொத்தால் கிடைக்கக்கூடிய வருமானம் என மதிக்கப்பட்ட பெறுமதி இந்த குறித்த சதவீதம். இதே தீர்வை என்றால் நாங்கள் அந்த பொருளை கொள்வனவு செய்த விலை, இந்த கொள்விலையின் சதவீதம். வெட்வரி என்றது அந்த நிறுவனத்துக்கு நான் செலுத்த வேண்டிய பணத்தின் சதவீதம். ஸோ நிறுவனத்துக்கு, அதாவது தொலைத்தொடர்பு சேவை அந்த திணைக்களம், இது தொலைபேசி கட்டணம் டயலாகாகவும் இருக்கலாம், ஏதாவது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், எந்த அடிப்படையிலையோ அந்த 3000 ரூபாவின் 30% வரியை மட்டும்தான் கேட்டிருக்கு. சில நேரம் கேள்வியில் வெட் வரிக்கு பிறகு செலுத்த வேண்டிய தொகைன்னு கேட்கலாம். 3000 இன்னண்டா தர 30%. இதுக்கு நல்ல ஐடியா பின்ன பெருக்கல் நண்பர்கள். இதை விட வேறு ஐடியாக்களும் இருக்குது. பின்ன பெருக்கல், அதாவது 30% பின்னமாக போட்டு 3000 30% காண வேண்டியது. வெட்டக்கூடியது 0 வெட்டுறம்ன்றது 10ஆல் சுருக்குறோம். 300 தர 3 900 ரூபாய் என்று வரும். ஆகவே வெட் வரியோட இது இந்த பெறுமதி என்று வந்தால் 3900 என்று வரும். அது 130% மட்டும் காணலாமடா. 3130% மட்டும் காணலாம். 900 அப்படின்ற விடை இருந்திருந்தா 900 சொல்லுவாங்களே, 900 என்ற விடை இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுத்து கொள்ளுங்க. இந்த செய்க வழி இப்போ கொஞ்சம் கட்டாயப்படுத்துகிறாங்க பிள்ளைகள். இதுக்கு செய்க வழி இல்லாட்டியும் மார்க்ஸ் தருவிடும். ரெண்டாலும் செய்க வழியும் போடுற கிரை பண்ணுவோம். இந்த பெருக்கம் சரியாக இருந்து ஒரு வேளை விடை பிள்ளையாக இருந்தால் கூட 1 மார்க்ஸ் கிடைக்கும். படத்தில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப, தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பருமனை காண்க. சரி, சொல்லுங்க பிள்ளைகள், இந்த எக்ஸை நம்ம காணணும். இந்த படத்தில் இருக்கிற ஐடியா என்ன? 2 விதமாக செய்யலாம். முக்கோணத்தின் அகக்கோணத்திட்டமும் பயன்படுத்தலாம். ஆனால் நான் சரியாக இதை பயன்படுத்தணும்டா இங்கே தந்த 130 யார்? இந்த முக்கோணத்தின் ஒரு கோட்டை நீட்டுவதால் வந்த புறக்கோணம். புறக்கோணம் தொடர்பான தேற்றம் என்ன? ஒரு முக்கோணத்தின் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். நீங்கள் தொடர்பை சரியாக எழுதினா என்னென்று வரும்? 130 சமன் எக்ஸையும் 50ஐயும், இல்லை 50 சக எக்ஸ் சமன் 130. 2 விதமாக எழுதலாம். நம்ம எக்ஸை காணோம்னா இந்த 50 நான் சமன்பாட்டுனா அந்த பக்கம் அனுப்பணும். 50 அங்கே போய்க்க கழிக்கும். ஸோ எக்ஸ் சமன் 130 50 கழிச்சா 80 பாகை அப்படின்னு வரும். 80 பாகை என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளியை கொடுங்கூடா. இல்லை ஒருவேளை அந்த தொடர்பை மட்டும் சரியாக எழுதியிருக்கீங்க, விட பிழைச்சால் அங்கே அந்த 1 மார்க்ஸ் கிடைக்கும். தொடர்பு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். பகுதி ஒன்றுக்கு காரணம் கட்டாயம் இல்லை. காரணத்தை தருக, அதை பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு கண்டீங்க அப்படின்னு காரணம் கேட்டால் மட்டும் காரணம் எழுதணும் கட்டாயம். மற்றபடி பகுதி ஒன்றுக்கு காரணம் இல்லாட்டியும்
ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பகுதி 2ஆக இருந்தால் இதே விஷயம் பகுதி 2ல் வர்ற சந்தர்ப்பமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் காரணத்தோடு தான் போடணும். ரைட். 3வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், அட்சரகணித உறுப்புகளின் பொது மடங்குகளில் சிறியது பொமசி. அட்சரகணித உறுப்புகள் இது ஒரு உறுப்பு. இதில் வந்து கோவையாக, அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி, கூட்டல் கழித்தல் இருக்கிற மாதிரி கோவையாக இருக்காது. அப்படி வந்தாலும் எங்களுக்கு அந்த இஎல்சி அதை வந்து பிரேக் பண்ணுது. இஎல்சி சொல்லுது அட்சரகணித உறுப்புகளின் பொது மடங்களின் சிறியதை மட்டும் கேளுங்கோ, கோவையை போட்டு அதை பிள்ளைய காரணிப்படுத்தி தான் பொமசி காண வேண்டிய கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இல்லாத நாடி நாங்கள் வேகமாக பொமசி கண்டுடலாம். ஏன்னா காரணிகளின் பெருக்கமாக தான் இருக்குது. நம்பருக்கு மட்டும் நாங்கள் வந்து பொமசி பார்க்கணும். 6, 4, 2. இதில் நீங்கள் வந்து அதை வகுத்தல் முறையில் பார்க்கலாம். 4, 6, 2க்கு நீங்கள் வகுத்து பார்க்கலாம். முதன்மை காரணிகளால் வகுப்பு தானே சின்ன வகுப்பில் படித்தோம். ஸோ அந்த ஐடியாவை பயன்படுத்தலாம். 2ஆல் வகுத்தா இது 2 முறை, இது 3 முறை, இது 1 முறை. என்னமோ ஒரு 2ஆல் வகுக்க கிடக்கு. ஸோ 2ஆல் வகுத்தா 1 முறை, இது 3 வகுப்படாது இறக்குவீங்க, இது 1 முறை. திரும்ப 3ஆல் வகுத்தா 1 1 1 எல்லாம் வகுத்து முடிஞ்சது. 2 4 3 12 பொமசி. இல்லைன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைகள். இதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வகுத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய நம்பரை பெரிய குணகம் 6. 6 முதல் மடங்கு 6, ஆனால் அது 4க்கு மடங்கு இல்லை. ஸோ 6ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. 6 2ஆம் மடங்கு 12, 12 4க்கு மடங்கு, 2க்கு மடங்கு, 6க்கு மடங்கு. ஆகவே 12 தான் பொமசி. மடங்குகள் எழுதுறது மூலமே வேகமாக கண்டுபிடிச்சலாம். அப்போ நம்பருக்கு பொமசி 12. இது பிழைச்சதுன்னா ஒட்டுமொத்தமாக பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் இந்த குணகம், அதாவது முன்னுக்கு இருக்கிற நம்பர் பொமசி பிழைச்சாலும் ஒட்டுமொத்தமாக பிள்ளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணுமா. ஏ இந்த மிக உயர்வலு, ஏ இந்த உயர்வலு வேண்டாம். ஏ வந்து 3 இடத்துல இருக்குது. 3 இடத்துல இருக்கிற உயர்வலு வர்க்கம். ஸோ ஏ வர்க்கம். பி வந்து 2 இடத்துல இருக்குது. ஆனால் 2 இடத்துலையுமே ஓராம் வேலை தான் இருக்குது. பி என்று தான் வரும். நீங்கள் பி வர்க்கம் என்று வரமென்று எதிர்பார்க்க வேண்டாம். பி தர பி தான் பி வர்க்கம். இங்கே இருக்கிறதுல உயர்வலு வரணும். அதாவது இங்கே வகுக்க நீங்கள் 2 இடத்துல இருக்க நீங்கள் 2ஆல் வகுத்தீங்க, 2 2 ஒரே நேரம் இல்லாமல் போச்சு தானே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பியைத்தான் வந்து போடுவீங்க ஒழிய 2 பியையும் பி தர பி அப்படி என்று போடுறீங்களோ ஒரு இடத்துல மட்டும்தான் போடுவீங்க. ரைட்டானே? சரி. ஆகவே 12 ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ற விடை இருந்தால் நேரடியாக 2 மார்க்ஸ். அடுத்தது வகுத்தல் முறையில் அந்த 1 மார்க்ஸ் ஒருவேளை விட விளைச்சா 1 மார்க்ஸ் வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. வகுத்தல் முறையில் செஞ்சு காட்டியிருக்கலாம், ஒட்டு மொத்தமாக சரியாக இருக்கலாம். ஆனால் அது வேண்டாம். நான் சொல்கிறதுண்டா அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அப்படி செய்து பார்க்காயங்கோ. முதன்மை காரணிகளின் பெருக்கத்தின் வலுக்களின் பெருக்கமாக எழுதலாம். வலுக்களின் பெருக்கமாக எழுதுறது மூலம் அதுதான் அந்த ஐடியா தான். இங்கே அதைத்தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். 4வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், ஏபிசிடி ஓர் இணைகரமாகும். ஆனால் படத்தில் எந்த ஒரு தகவலும் குறிக்கல. நாங்கள் குறித்து கொள்ளலாம். இணைகரம் அப்படின்றத குறித்து கொள்றதுக்கான அடையாளம் சமாந்தர கோடுகளை அடையாளப்படுத்துறது. ஏபிசிடி ஓர் இணைகரமாகும். பக்கம் டிசியானது இ வரை நீட்டப்பட்டுள்ளது. டிசி வந்து இ வரை நீட்டப்பட்டிருக்குன்னா இது புறக்கோணம். ஆனால் புறக்கோணம்ன்றதாக தேர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் எதில்? அது முக்கோணத்துக்கு. இங்கே இல்லை. 135 பாகை எனின் பிஏடியின் பருமனை காங்க. முதல்ல கேட்கப்படுற கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குண்டு பிஏடி இந்த கோணத்தை தான் கேள்விடுது. ஸோ அதுக்கு ஒரு அச்சரத்தை போட்டால் கொஞ்சம் யோசிக்கிறது சும்மா இருக்கும். இந்த கோணத்தை காணும். இணைகரத்தில் கோணம் தொடர்பான தொடர்பு என்ன? இணைகரத்தின் எதிர்கோணங்கள் பருமல்ல சமனாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்ண்டா இந்த கோணத்தை கண்டா முடிஞ்சுது. இந்த கோணத்தை கண்டு எக்ஸை காணலாம். இல்லை நான் இதை எக்ஸ் என்று போட்டுடுறேன். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் பருமல்ல சமனண்டா இந்த கோணம் எக்ஸ். ஆனால் இந்த எக்ஸை காண்றதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180. ஸோ எக்ஸோட 135 கூட்டினா எனக்கு எத்தனை பாக வரணும்? 180 பாக வரணும். ஸோ எக்ஸ் சமன் 180லேருந்து 135 கழிச்சா 130 கழிச்சா 50. அங்கால இருக்கிற 5ஐயும் கழிச்சா 45 பாகை அப்படின்றத விட எக்ஸ் வந்து 45 பாகைன்னு வரும். நான் 130 போட்டுட்டேன். 135 பாகை கழிச்சா 45 பாகைன்னு வரும். 45 பாகைன்ற விட இருந்தால் எக்ஸ் வந்து 45 பாகை. எக்ஸில் கேட்ட கேள்வி வந்து எதை கேட்டது? எக்ஸை கேட்கல. பிஏடி கோணம் 45 பாகை. 45 பாகை அப்படின்ட்டு இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் பிள்ளையர். இல்லை 2வது விதமாக செய்திருக்கலாம். அப்படின்னா நாங்கள் வந்து முதல்ல இணைகரத்தை ஏற்றத்தை பயன்படுத்தி இருந்த நாங்கள் மாறி நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகைன்றதை வச்சு இதை எக்ஸ் 45 என்று கண்டுபிடிச்சு எக்ஸ் வந்து 45 பாகை அப்படியும் சமர்ப்பிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே விட தான் 45 பாகைன்றது விட. ரைட்.
அஞ்சாவது கேள்வி மடக்கை வடிவில் தருக. மடக்கை என்றது ஒரு கேள்வி பள்ளியில். மடக்கை என்றது வலுவ காண்ற கேள்வி. அதாவது என்ன கேள்வி என்றால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சின்னனா வேறு ஒரு நம்பர் பெருமானத்தில் ஒரு மடக்கை கதை செய்யணும்னா லோக் 27 அடி 3, அதாவது 27 மூண்டின் எத்தனையாம் வலு என்று கேள்விடுது. நீ 27 மூண்டின் எத்தனையாம் வலு வேண்டாம், நீ மூண்டால பெருக்கி கொண்டே போ. 3 9 9 3 27. ஸோ 27 மூண்டின் எத்தனையாம் வலு? மூண்டின் மூண்டாம் வலு. அதே மாதிரி என்ன ஒரு கேள்வியா சொல்லலாம், லோக் இந்த நேரம் எழுதணும் பிள்ளைகளா, 64 2 எத்தனையாம் வலு? அடி 2 64 என்னண்டா 64 2 எத்தனையாம் வலு என்ற ஒரு கேள்வி. 64 2 எத்தனையாம் வலு? 2 பெருக்கி கொண்டு போ, இல்லை 64 2ஆல் வகுத்து கொண்டு வரலாம். 2 4 2 8 2 16 32 64. ஸோ எத்தனையாம் வலு? 6ஆம் வலு. ஆகவே விடை என்னென்று வரும்? 6ஆம் வலு என்று வரும். இது மடக்கை வடிவம்னு சொல்றது. இதையே நீ சுட்டி வடிவமா மாத்திரன்னா ஒன்றும் இல்லை. 27 ஆனது மூண்டின் மூண்டாம் வலு. எங்க சார் லொக்க காணையில் இது என்ன சமன்பாடா? லொக்கங்க மூணு யோசிக்கிறதுக்கு இது மடக்கை வடிவம், இது சுட்டி வடிவம். இங்கே நீ பெரிய யோசிக்கிறீங்களா? அது கேள்வி, இது அதை விட மாதிரி சரிதானே. ஸோ இங்கே 2 6ஆம் வலு சமன் 64 கொடுக்கலாம், இல்லை 64 சமன் 2 6ஆம் வலு கொடுக்கலாம். இதுதான் விளக்கம். ஸோ இங்கே அந்த இடத்துக்கு எக்ஸை போட்டு விட்ருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், பிள்ளையா போட்டுறக்கூடாது. என்ன விளக்கம்? எக்ஸ் ஆனது 2 எத்தனையாம் வலு என்று கேள்விடுது, 3ஆம் வலு என்று சொல்றீங்க. சுட்டி வடிவில் தருக. எக்ஸ் இந்த பருமனை காணுங்கன்னு சொல்ல கூட கேட்கல. எக்ஸ் இந்த பருமனை காண கூட கேட்கலாம், அதையும் இஎல்சிக்குள்ள அடங்குது. ஸோ எக்ஸ் சமன் 3 2ஆம் வலுவா இல்லை 2 3ஆம் வலுவா? எக்ஸ் ஆனது 2 எத்தனையாம் வலு என்று கேள்விடுது, விட 3ஆம் வலுன்றது விட. ஸோ கேட்கப்பட்ட கேள்விக்கு 2 3ஆம் வலு என்று வரும். கேட்கல பெருமானம் காணுங்கோண்டு கேட்குறேன்டா நீங்கள் அது 2 3ஆம் வலு பெருமானத்தை கண்டு போட வேண்டியதுதான். எக்ஸ் எத்தனையா இருந்திருக்கும்? 8 வரும். ஆனால் கேட்கல எங்களுக்கு சுட்டி வடிவில் தருக என்று சொன்னது. இல்லாட்டி இதை வேற மாதிரியும் கொடுக்கலாம். வேற மாதிரி என்னண்டாடா, இங்கே யார் அடியோ 2 தானே அடி, அவர் தான் சுட்டிக்கு அடி. சுட்டி இந்த அடி பெரிய சைஸில் போடுவோம், மடக்கையில் அடியை சின்ன சைஸில் போடுவோம். இங்கே யார் விடையோ அவர் தான் சுட்டியில் வலு. இங்கே யார் கேள்வியோ அவர் தான் சுட்டியில் விட. ஸோ 2 3ஆம் வலு சமன் எக்ஸ் என்றும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ் சமன் 2 3ஆம் வலு, அதாவது இடம்பலம் மாறி இருக்கலாம். எது இருந்தாலும் உங்களுக்கு சரி போட்டு முழுமையான புள்ளி கொடுங்க. ஒரு பிள்ளை இருந்தால் கூட புள்ளி கொடுக்கலாம். ஆறாவது கேள்விக்கு வரும் பிள்ளைகள், சுருக்குக அச்சர கணித பின்ன சுருக்கல். கழித்தல் பின்னத்தில் கழிக்கணும்னா பகுதியன் சமனாக இருக்கணும், பகுதியன் சமனாக இல்லைன்னா சமனாக்கணும். இதில் பொதுவாக இஎல்சி சொல்லுது பிள்ளைகள். இஎல்சி கொஞ்சம் நீங்கள் இஎல்சியை பற்றி பழகினீங்கன்னா பகுதி ஒன்றை ஃபுல் கிளியராக செஞ்சிடலாம். கடுமையாக கஷ்டப்படுத்தவில்லை, ஒரு சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது. பொதுவாக இஎல்சியின் படி பார்த்தா இதில் இருக்கிறவங்கள பெரியவரே பொமசியாக வருவார். அப்படி மிஞ்சி போனாலும் அவற்றை 2வது மடங்கு பொமசியாக வந்துடும். ஸோ இதில் இருக்க பெரியவரே பொமசி 4x தான் 2 பேருக்கும் பகுதியன் ஆக்க போகிறேன். பகுதியன் சமனாக இருக்கணும், சமனாக ஆக்குறேன். சமன் இல்லைன்னா பொமசி எடுக்கிறேன் 4x. இது 4x இருந்த பகுதியன் 4x தான் இருக்குது. ஸோ தொகுதியன் மாறாது. பகுதியன் மாறினா தான் அதுக்கேற்ற மாதிரி தொகுதியனை மாற்றணும், சமவெள பின்னம். ஆனால் இது மாறி இருக்கு. 2x இருந்தவரை 4x ஆகியிருக்கேன், 2ஆல் பெருக்கி இருக்கு. நீ பெருக்கி காட்டுறா பெருக்கி காட்டலாம். ஸோ இதை 2ஆல் பெருக்கணும், சய 2 வரும். ஆகவே நீ தொகுதி எண்களில் கழித்தல் நடக்கும். அதனால தான் மேலே எழுதினான், தொகுதி எண்ணில் கழித்தல் நடந்தால் 4x மேல் 1 விட 4x மேல் 1 விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை அந்த பகுதி எண்ணுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி எண்ணை மாற்றி போட்டிருந்தான். இந்த வரி சரியாக இருந்து, இந்த வரி சரியாக இருந்தால் ஏண்டா அந்த வரி இப்படி விடுறான், இந்த வரி சரியாக இருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். படத்தில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸினால் குறிக்கப்படும் பருமனை. படத்தில் என்ன தகவல் இருக்குது? 2 கோடு நீளத்தில் சமன் என்று சொல்லியிருக்கு. 2 கோடு நீளத்தில் சமனாக இருந்தால் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கம் சமன். அது அடுத்த தேற்றம். இது இந்த தேற்றம் சமனான பக்கங்களுக்கு எதிரான, அதான் இருசம பக்கம் கோணத்தை இருந்த முதலாவது தேற்றம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஸோ இது எக்ஸ்ண்டா, இந்த கோணம் எக்ஸ். எல்லா நேரமும் எங்களுக்கு எக்ஸ் சார்பாக வரணும் இல்லை, சில நேரம் பெருமானம் சார்பாகவும் வரும். இப்போ என்னண்டு எக்ஸை காண்றதுக்கான தொடர்பு, என்ன தொடர்பை பயன்படுத்தி எக்ஸை காணலாம்? முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தி எக்ஸு 3 கோணம் தான். அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுற ஒரு பழக்கம் சில பேருக்கு இருக்கு. முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை, இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். சமன்பாடு ஒன்றை உருவாக்கியிருக்கேன், தொடர்பு ஒன்றை பயன்படுத்தி சமன்பாடு ஒன்றை உருவாக்கியிருக்கேன். சுருக்குறன் எக்ஸும் எக்ஸும் 2x சக 80 சமன் 80 இல்லை 50, அது 80 மாதிரி கிடக்குது, அது 50. 2x சக 50 சமன் 180.
ஸோ 50 அங்கால அனுப்பினா கழிக்கும். நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே கழிச்சு போடலாம்டா. 2x சமன் 130. எக்ஸை காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் 2ஆல் வகுத்து விட்டா இல்லை பெருக்கிற 2ஆங்கால போய் வகுக்குமென்று யோசிச்சாலும் சரி. எக்ஸ் சமன் 65 பாகை அப்படின்றத விட 65 பாகைன்ற விடை எடுத்திருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இல்லை இந்த தொடர்பு பயன்படுத்தி இந்த கோணம் எக்ஸ் என்று போட்டிருந்தாலே 1 மார்க்ஸ் வரும். 8வது கேள்வியை பற்றி கதை கோணம் பிள்ளைகள். 8வது கேள்வி எங்களுக்கு கதி நேரம் வீதத்தில் வருது. ஆனால் வீதமண்ட பாடத்தை விட்டு இந்த கணக்கை செய்யலாம். வீதமண்ட அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கை செய்யலாம். அது அப்படியும் செய்யலாம். அதாவது ஒரு வாகனம் குறித்த தூரத்துக்கு 60 கிலோமீட்டர் h-1 என்னும் கதியில் செல்வதற்கு 20 நிமிடம் எடுக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த குறித்த தூரத்தை காணலாம். ஒரு வாகனம் 60 இந்த குறித்த வேகம் என்ன ஸ்பீட் கதி ஸ்பீடுன்னா கதி என்ன 60 கிலோமீட்டர் h-1 என்ற கதியில் 60 கிலோமீட்டர் h-1 என்ற கதியில் 20 நிமிடங்கள் பயணிக்குது ஒரு இடத்தை குறித்த இடத்தை அடைகிறதுக்கு. ஸோ அந்த இடம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றத காண்றதுக்கு சூத்திரம் இருக்குது. தூரம் சமன் கதி தர நேரம். இப்போ நாங்கள் கதியை 60 கிலோமீட்டர் h-1 போடுறேன்னா நேரம் கட்டாயம் மணித்தியாலத்தில் போடணும். இங்கே நிமிடத்தில் இருக்குது. நிமிடத்தில் இருக்கிற நேரத்தை மணித்தியாலமாக்குறேன்டா 60ஆல் பிரிக்கணும். 3ல் 1 வரும். 20 கீழ் 60 மணித்தியாலம். பட் நீங்களா 20 கிலோமீட்டர் அந்த குறித்த தூரம் 20 கிலோமீட்டர் வரும். இப்போ நாங்கள் தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 20 கிலோமீட்டர் அந்த தூரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த கணக்கை நாங்கள் யோசிக்கணும். அதே தூரத்தை 40 கிலோமீட்டர் h-1 என்ற ஒரு ஸ்பீடில் இன்னும் ஒரு வாகனம் போக போகுது. அதே தூரத்தை 40 கிலோமீட்டர் h-1 என்ற ஸ்பீடில் இன்னும் ஒரு வாகனம் போய்க்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். இந்த முறையும் அதே சூத்திரத்தை நேரத்துக்குன்ற ஒரு சூத்திரம் புத்தகத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தாயங்கோ. தூரம் சமன் கதிதர நேரம் என்ற சூத்திரத்துக்கே வருவோம். இங்கே எங்களுக்கு தூரம் தெரியும் 20 கிலோமீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். கதி 40 கிலோமீட்டர் h-1. ஸோ நேரம் காணும்போது கட்டாயம் அது மணித்தியாலத்தில் தான் வரும். நாங்கள் அதை நிமிடத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கும். கேள்வி நிமிடம் கேட்டிருக்கோ தெரியல. எடுக்கு நேரத்தை காண்கன்னு தான் கேட்டிருக்கு. நீங்கள் நிமிடத்தில் காணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டி சமன் இந்த 40 அங்கே அனுப்பினீங்களா டி சமன் 20 கீழ் 40 வரும். வெட்டி சுருக்கினமெண்டா எங்களுக்கு அரை வரும். ஸோ அரை மணித்தியாலம். அரை மணித்தியாலம்ன்றது 30 நிமிடம். இது நீங்கள் எந்த விதத்தில் செய்கிறீங்க கதி என்ற பாடத்தை படித்ததை வச்சு கொண்டு செய்கிறீங்க. கட்டாயம் அதால் தான் செய்யணுமென்று இல்லை. இது நேர்மாறு வீத சமனில் செய்யலாம். ஒரு தூரம் அதே தாண்டா. ஆனால் நாங்கள் அந்த தூரத்தை 60 கிலோமீட்டர் h-1 என்ற ஸ்பீடில் போனோம்டா அந்த தூரத்தை 20 நிமிடங்களில் நாங்கள் அடைஞ்சிருவோம். இதுவே 120 ஒரு உதாரணத்துக்கு யோசிக்கிறேன்னா 120 போகக்கூடாது சட்டவிரோதம் என்றாலும் உதாரணத்துக்கு யோசிக்கிறேன் பிள்ளைகள் 120 கிலோமீட்டர் h-1 என்ற ஸ்பீடில் இல்லைன்னா குறைப்பமேன் 30 கிலோமீட்டர் h-1 என்ற ஸ்பீடில் போயிருந்தா அரைவாசி ஸ்பீடில் போயிருந்தா எடுக்கிறதுக்கு அரைவாசி நேரத்திலேயே போயிடுவாரா? அதாவது 10 நிமிடத்திலேயே போயிடுவாரா? இல்லை, அவர் ஸ்லோவானாரண்டா போய் சேர்றதுக்கான நேரம் கூட எடுக்கும். எவ்வளோ எடுக்கும்? உதாரணத்துக்கு 30 கிலோமீட்டர் h-1 என்ற ஸ்பீடில் போயிருந்தா உங்களாலேயே சொல்லும் அவருக்கு சார் 40 நிமிடம் எடுக்கும். ஏன்னா அவர் ஸ்பீடை டபுளாக குறைச்சிட்டார், அரை மடங்காக்கிட்டார். ஸோ நேரம் 2 மடங்காகும். அப்போ இது என்ன விகித சமன்? நேர் மாறு விகித சமன். ஒரு கணியம் குறைஞ்சா மற்ற கணியம் அதே மடங்கால அதிகரிக்கும். ஒரு கணியம் அதிகரித்தா மற்ற கணியம் அதே மடங்கால குறையும். நேர்மாறு வீத சமன். நேர்மாறு வீத சமன் அதாவது 40 கேள்வி எங்களுக்கு 40 கிலோமீட்டர் h-1 போனால் எவ்வளவு நேரம் எடுக்கும்? டி நிமிடம். இங்கே என்ன மேலே என்ன அழகோ அதே அழகில் தான் வரும். டி நிமிடங்கள்டா நேர்மாறு வீத சமன். நேர் வீத சமனில் குறுக்கு பெருக்கம் சமன். நேர்மாறு வீத சமனில் நேர் பெருக்கம் சமன். அதாவது 60 தர 20 40 தர டீயும் எனக்கு சமனாக இருக்கும். ஸோ டி சமன் 60 தர 20 40ஆல் வகுக்கணும். நேர்மாறு வீத சமனில் இந்த கணக்கை செய்யலாம்ன்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைட்டா? நீங்கள் சுருக்கிறீங்கன்னா இது 2 வரும், இந்த 30 வரும். இந்த முறை என்ன அலகுல நேரடியாக வரும்? நீங்கள் மேலே நேரம் என்ன அலகுல போட்டிங்களோ அதே அலகுல தான் இதுவும் வரும். ஆகவே நேரம் 30 நிமிடம் எடுக்கும்ன்றதை காணலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் 30 நிமிடம்ன்றதை காணலாம். 30 நிமிடம் என்ற விடை எடுத்திருந்தால் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், 2 மார்க்ஸ். செய்க வழிக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வழியில் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு எதுக்கு கிடைக்கும்? இந்த தொடர்பை பயன்படுத்தி ஒரு சமன்பாடை உருவாக்குறதுக்கு 1 மார்க்ஸ் கிடைச்சிடும். இதுவே இல்லை சார் நான் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் அந்த சூத்திரம் தூரம் சமன் கதிதர நேரத்தை பயன்படுத்தி நான் பயன்படுத்துகிறேன்டா நீங்கள் அந்த மொத்த தூரம் 20 கிலோமீட்டர்
தூரம் 20 கிலோமீட்டர்ன்றதை காண்றதுக்கு 20 என்று போட்டிருந்தா போல 20 கிலோமீட்டர் தூரம், மொத்த தூரம் 20 கிலோமீட்டர்ன்றதை போட்டிருந்தீங்களாண்டாலே உங்களுக்கு அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் விட வந்து இறுதி விட வந்து 30 என்றது வேணும். 45 பாகை ஆரச்சிறை கோணமும் 14 சென்டிமீட்டர் ஆரச்சிறையும் உடைய ஆரச்சிறையின் பரப்பளவை காண்க. பரப்பளவு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் தான் பிள்ளைகள். வட்டத்துக்கு முதலாவது சூத்திரம் பரிதீந்த நீளத்துக்கான சூத்திரம். வட்டத்தின் பரிதீந்த நீளம் சமன், வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்லக்கூடாது, வட்டத்தின் பரிதீந்த நீளம் சமன் 2πr. அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். இது வந்து ஒரு ஆரச்சிறை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நாங்கள் பிரித்து கொள்ளணும். ஸோ பரப்பளவு ஆரச்சிறையின் பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் πr வர்க்கம். அது இருந்தால் அந்த குறித்த பின்னம் 360 மேல் தீட்டா. சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா 360 மேல் தீட்டா தர πr வர்க்கம் 2 3 தானே. பை வந்து 22/7 பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் 22/7. ஆரையின் வர்க்கம் 14 தர 14. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா சில பிள்ளைகள் 2πr வர்க்கம் ஒரு புது சூத்திரத்தை வச்சுக்கலாம். அப்படி ஒரு சூத்திரமே இல்லை. தர 360 மேல் கால்வட்டமண்டா மட்டும் காலண்டு போடுங்க. இது 45 பாகை. ஸோ 45 பாகைன்றது 8ல் ஒரு பங்கு. 360ல் 8 பங்கு. இங்கே வெட்டக்கூடியனா இது 2 முறை, இங்கே வெட்டலாம், மேலே கீழே தான் வெட்டலாம். இது 4 முறை, இது 1 முறை. என்ன முறை 2ஆல் வெட்டலாம், இது 7 முறை, இங்கே 2 முறை. என்ன முறை 2ஆல் 22 வெட்டலாம், 11 முறை, இங்கே 1 முறை. எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெட்டப்பட்டுட்டது ஒரு 11ஐயும் 7ஐயும் தவிர, மேலே மட்டும்தான். 11 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம். 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை இறுதி விட பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சுருக்கல் பிரச்சனை வரும். ஒருவேளை பிரதியிட்டது சரியாக இருந்து வெட்டியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிரதியிட்டது சரியாக இருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். 10வது கேள்வி, 2 புள்ளிகள் இந்த ஆள்கூறு தந்துட்டு ஆகிய புள்ளிகளின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. உண்மையை சொன்னால் இந்த கோட்டு சமன்பாடு காணவே கேட்டிருக்கலாம். கஷ்டமாக கேட்கக்கூடாதுன்ற நோக்கத்துக்கு அப்படி கேட்டிருக்கு. ஆகவே இந்த கோட்டு படித்திறனை காண்க. படித்திறன் வேணும்னா எனக்கு 2 புள்ளி இந்த ஆள்கூறு தெரிஞ்சால் போதும். 1 புள்ளி 1,5 இது மேலே இருக்கிறதால நான் இந்த புள்ளியை முதல் புள்ளியாக எடுக்கிறேன். 2வது புள்ளி 0,2 மாறி எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. எம் சமன் படித்திறனானது y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். குழப்பிக்கொள்ளக்கூடாது. y தான் ஃபர்ஸ்ட், அதாவது நாங்கள் பின்னுக்கு இருந்து கழிக்கணும். 5லேருந்து 2 கழிச்சு வார விடையிலேருந்து 0லேருந்து 1 கழிச்சு வார விடையால் வகுக்கணும். 5லேருந்து 2 கழிச்சா 3, 0லேருந்து 1 கழிச்சா 1, 3 1ஆல் வகுத்தா 3. ஆகவே படித்திறன் 1. இப்போ இந்த கோட்டு சமன்பாடு காணவே கேட்டிருக்கலாம் பிள்ளைகள். வெட்டு துண்டு உங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. அப்படி கேட்கிறதா இருந்தாலும் அப்படி தான் கேட்பாங்க. இதில் 1 புள்ளி உங்களுக்கு வெட்டு துண்டை காட்டித்தரும். எக்ஸ் 0 இருக்குண்டா அது வையச்சில் இருக்கிற புள்ளி. ஸோ அந்த புள்ளி எங்கே இருக்கும், ஒரு வெட்டு இந்த குறித்த புள்ளி வையச்சில் சரியாக 2க்குள்ளால் போகிற கோடாக இருக்க போது இந்த கோட்டு இந்த வெட்டு துண்டு 2. ஆகவே நீங்கள் என்ன வேகமாக சொல்லிடலாம், இந்த கோட்டு இந்த சமன்பாடு காண சொல்லலாம். y சமன் எம் கண்டுபிடிச்சிட்டிங்க 3x சக 2. இந்த கோட்டு இந்த சமன்பாடாக இருக்கும். ஆனால் சமன்பாடு கேட்கல, எங்கள்கிட்ட கேட்டது படித்திறன் மட்டும். ஆகவே படித்திறனை கண்டிருந்தால் முழுமையான 2 புள்ளிகளுங்க. நான் உங்களுக்கு மேலதிகமாக அதை விளங்கப்படுத்தியிருக்கேன். இந்த சூத்திரத்தை பிரதிகிறதுக்கு 1 புள்ளி. மாறி பிரதிகிட்டால் சார் வராதாண்டா வரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. மாறி என்ன என்னத்தை சொல்கிறேன், நீங்கள் முதல் புள்ளியாகவும் 2வது புள்ளியை அப்படியே 2வது புள்ளியாக நான் மாற்றியெல்லாம் செஞ்சு நான் அப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்யிருக்கலாம், எம் சமன் 2/5 கீழ் 0/1 எடுத்துருக்கலாம். 2/5 நேர் 2லேருந்து 5 கழிக்கலாம். திசை கொண்டவன் சேர்த்தல் 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிபடும், கழிபட்டால் முறை 3 வரும். அதே மாதிரி 0 பொறுமதி ஏற்றது மறை 1. மறையெண்ணால் வகுத்தா நேர், 3 1ஆல் வகுத்தா 3. எந்த அடிப்படையில் செஞ்சாலும் அதே விட தான் வரும். ரைட். 11வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், படத்தில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப இவ்விரு முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் இந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யணும்னா அந்த கோணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கட்டாயம் அடைகோணமாக இருக்கணும். எனும் நிபந்தனையில் ஒருங்கி செய்வதற்கு மேலும் சமனாக வேண்டிய உறுப்பு. ஆல்ரெடி இருக்கிற நிபந்தனையின்படி பார்த்தா ஒருங்கி செய்யாது. இதில் படத்தின்படி பார்த்தாலே அந்த படம் ஒரு இங்கே படம் போய் தரவு தான் உண்மை. படத்தின்படி பார்த்தா இந்த முக்கோணம் 2 ஒருங்கி செய்யாது. படத்தை பார்த்தா ஒருங்கி செய்கிற மாதிரியா இருக்குது இல்லை. ஆனால் தரவின் அடிப்படையில் இது ஒருங்கி செய்யுமா, அது பெரும்படி படம், அது கீறும்போது பை மிஸ்டேக்காக கீறிக்கலாம், சரிதானே. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா இந்த கோணம் அடைகோணமாக இருக்கிற மற்ற பக்கம் வேணும். ஸோ இந்த கோணம் அடைகோணமாக இருக்கணும்னா இவர் அடுத்தவர் யாராக இருக்கணும், கட்டாயம் ஏபி என்ற பக்கம். இங்கே இருக்கிற இந்த கோணத்தை அடைகோணமாக்கக்கூடிய மற்ற பக்கம்
QR என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கணும். ஏபி என்ற பக்கம் QR என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்குமெண்டா, அது QR RQ அந்த பேர்களில் பிரச்சனை இல்லை. QR என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்குமெண்டா இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும். என்ன நிபந்தனையில்? பக்கம் கோணம் பக்கம். இதை விட கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யறா சமனாக வேண்டிய உறுப்பு கேட்கலாம். இப்போ இந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யணும்னா கட்டாயம் இந்த ரெண்டு பக்கமும் தான் சமனாக இருக்கணும். இருந்தால் மட்டும் இந்த ரெண்டு முக்கோணமும் இந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். இதை எழுதியிருந்தால் முழுமையான 2 புள்ளி, ஒரு விலை இருந்தாலும் புள்ளி வராது. 5 மாணவர்களின் இடைத்திணிவு 45 கிலோகிராம் ஆகும். 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் இருந்த இடைத்திணிவு 45 கிலோகிராம். ஸோ ஒரு மாணவனுக்கு நாங்கள் சராசரியாக 45 கிலோகிராம் பார்க்குறோம்னா 5 மாணவன் மொத்த திணிவண்டைக்கு 45 5ஆல் பெருக்கணும். இவர்களுடன் 51 கிலோகிராம் திணிவுடைய மாணவன் ஒருவனை சேர்த்து கொண்டால் புதிய இடைத்திணிவை காண்க. மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் திணிவையும் கண்டு மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையால் வகுக்கணும். இப்போ ஆல்ரெடி 5 பேர் இருக்கிறான். இந்த 5 பேர் இந்த மொத்த திணிவை நான் காணணும்டா ஒரு மாணவனுக்கு நான் 45 கிலோகிராம் படி நாங்கள் சராசரி கண்டு வச்சிருக்கோம். ஸோ 5 மாணவர்கள் இந்த மொத்த திணிவு 5 தர 45. 5 25 5 போட்டு 2 மிச்சம் 22 222. இதோட அந்த ஒரு மாணவன் புதுசாக இணைஞ்சு கொள்றான். அவன் 51 கிலோகிராம் திணிவுடைய மாணவன். ஸோ அந்த 51 கிலோகிராம் திணிவுடைய மாணவனை நாங்கள் கூட்டினோம்டா 6 7 276 கிலோகிராம் மொத்த திணிவு. புதிய இடை சமன் மொத்த திணிவையும் மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். இப்போ மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை? 5. இப்போ புதுசாக ஒருத்தன் வந்தவன் 6வது ஆள். அப்போ 6 பேர் 6ஆல் வகுக்கணும். வகுத்துருவோமே. எது? 276 நான் 6ஆல் வகுக்க போகிறேன். 2ல் இல்லை, 27ல் நாங்கள் பார்த்தோம்டா 27ல் எத்தனை முறைடா? 4 முறை. 24 கழிச்சமண்டா 3, 36ல் 6 முறை. ஆகவே 46 கிலோகிராம் அப்படின்றது புதிய இடைத்திணிவு. அதாவது புதிய இடைத்திணிவு 46 கிலோகிராம். இப்போ நீங்கள் இதை வேறு மாதிரி காணலாம்னா சிம்பிளாக காணலாம். ஐக்யூ மெத்தட். இது 46ன்றது இடை. நீங்கள் 46 கிலோகிராம் என்ற இடையை கண்டிருந்தீங்கன்னா முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். மொத்த திணிவு 276ன்றதை கண்டிருந்தாலே ஒரு புள்ளி கிடைக்கும். மொத்த திணிவுன்ற வசனம் இருக்கணும். இதை வேறு எப்படி கண்டுக்கலாம்? நாங்கள் இப்போ எல்லாரையும் 45 கிலோகிராம் படி நாங்கள் அவரேஜாக 5 பேருக்கும் வச்சுக்கோம். இப்போ வந்த 6வது ஆளும் 45 கிலோகிராமாக இருந்திருந்தால் அவரேஜ் மாறி இருக்காது. திரும்பவும் 45 தான் வந்திருக்கும். ஆனால் இந்த 6வது ஆள் ஒரு 6 கிலோகிராம் கூட. 6 கிலோகிராம் கூட. இந்த 6 நான் இந்த 6 பேருக்கும் சமனாக பிரித்து போடணும். 6 பேர்த்த திணிவையுமே மாற்ற போதும். எத்தனையாக நாங்கள் கூட்டணும்? 6லையும் கூட்டணும், தண்ணியில் கூட கூட்டணும். நாங்கள் எல்லாரோடையும் 1 கிலோகிராம் படி அந்த 6 இந்த 6 கிலோகிராம் இவற்றை எக்ஸ்ட்ரா திணிவு இடையே எல்லா ஒட்டு மொத்தமாக 1 கிலோகிராம் கூட்ட போதும். சிம்பிளாக 45ஓட விலகிற இடையை கண்டு விலகலிடம் எதை விட்டால் அதை 6ஆல் வகுத்துட்டு கூட்டி விடலாம். 46 கிலோகிராம் அப்படின்னு வரும். நீங்கள் எந்த விதத்திலையும் இந்த விடையை காணலாம். 13வது கேள்வி நிகழ்தகவு தொடர்பானது. தரம் 9ஆம் ஆண்டு கேள்வியிலேருந்து வருது. பெட்டி ஒன்றில் 3 சிவப்பு நிற பந்துகளும் மீதி வெள்ளை நிற பந்துகளுமாக அளவில் சமனான 16 பந்துகள் உண்டு. அப்போ சிவப்பு, இந்த பெட்டிகளில் இருக்கிற சிவப்பு 3 பந்து, மொத்த பந்துகள் 16. ஆகவே வெள்ளை பந்துகள் எத்தனை? 13 வெள்ளை நிற பந்துகள் அங்கே இருக்குது. வெள்ளை பந்துகள் அளவில் சமனான 16 பந்துகள் உண்டு. பெட்டியிலிருந்து எழுமாறாக எடுக்கப்படும் பந்து வெள்ளை நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இதில் ஒரு சின்ன ஒரு தப்பான எண்ணமும் இருக்குது. அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். 13 தானே சார் வெள்ளை நிற பந்து. ஆகவே அதிலிருந்து நான் ஒரு பந்து எடுக்கணுமெண்டா 13ல் ஒரு பந்து எடுக்கணும். ஆகவே 13ல் 1 அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைகள் இருக்குது. அது கடும் பிள்ளை. நான் எழுமாறா எடுக்கிறேன்னா 16 பந்தில் எந்த பந்தையும் எடுக்கலாம்டா. நான் வெள்ளை நிற பந்து செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிறேன்னா இல்லை, 16 பந்தில் நான் எந்த பந்தும் எடுக்கலாம். ஆனால் அது வெள்ளை பந்தாக இருக்கிறதுக்கு 13 பந்துகள் சாதகமானது, 13 பேர்கள் சாதகமானது, சமநேர்தகவு உள்ளது. ஏனென்றா இது அளவில் சமனான பந்துகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமநேர்தகவானது எழுமாறாக எடுக்கிறோம். ஆகவே 16ல் 13 அப்படின்றது விட. 16ல் 13 13ல் 1ன்றது படுபுலையான விடையா? அது படுபடுபுலை சரிதானே. 16ல் 13 என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி பதிவிடுவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். ABDF இந்த சதுரத்தையும் BCD எனும்
14 சென்டிமீட்டர் ஆரையுடைய கால்வட்டத்தையும் உடைய உரு காட்டப்பட்டுள்ளது. அதன் சுற்றளவை காண்க. நமக்கு கால்வட்டம் சதுரம் என்றால் 4 பக்கமும் சமன். இது ஆரைச்சிறை. இது இந்த குறித்தது ஆரைச்சிறை. கால்வட்டம் என்றாலும் ஆரைச்சிறை தானே. ஆரைகள் நீளத்தில் சமன். ஸோ இது 14 சென்டிமீட்டர் என்று சொன்னால் இது 14 சென்டிமீட்டர் என்று வந்துடும் இந்த பிடி. ஏன்னா அதுவும் ஒரு ஆரை, சிடியும் ஒரு ஆரை. ஸோ அது 14 சென்டிமீட்டர்னா இது 14 சென்டிமீட்டர். ஆகவே 4 பக்கமும் எனக்கு இப்போ வந்துற போது 14 சென்டிமீட்டர். இது ஒரு 14, இது ஒரு 14, 4 பேருமே 14. நமக்கு எங்கே சிக்கல் இருக்குது? இந்த சுற்றி உள்ள நீளம் தானே சுற்றளவு. இந்த அளவும் சரி, ஓகே, இப்படி வந்துட்டேன் வைங்க. இந்த பிசி இந்த நீளம் தெரியாது. அதை மட்டும் சூத்திரத்தை பயன்படுத்தி காணுவோம். வில்லின் நீளம், கால்வட்ட வில்லின் நீளம். முழுவட்டமாக இருந்தால் 2πr, பரிதி இந்த நீளம் 2πr. அது இந்த கால் பங்கு. கால்வட்டத்துக்கு நீங்கள் நேரடியாக காலண்டே போடலாம். 360 மேல் டீட்டாண்டு போடணும்னு கட்டாயம் இல்லை. 2 தர பைக்கு பதிலாக 22 கீழே 7, ஆரைக்கு பதிலாக 14. ஆரை கவனம், அரைவட்டத்துக்கு தான் உங்களை கொஞ்சம் குழப்பம். இது மையன் டி, டியிலேருந்து சிக்கான தூரமோ இல்லை பிக்கான தூரமோ 14 தர 4 1. ரைட். பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டப்படக்கூடியதுன்னா 7ஆல் 14 வெட்டலாம் இங்கே 2 முறை, இங்கே 2ஆல் 4 வெட்டலாம் இங்கே 2 முறை, மேலே 1 முறை, இன்னும் ஒரு 2 வெட்டலாம். முன்னுக்கே வெட்டிடுறேன், இது முன்னுக்கு இருக்கிற 2 வெட்டிடுறேன். ஸோ 22 சென்டிமீட்டர்ன்றது வில்லின் நீளம். வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெட்டப்பட்டுட்டு சுற்றியுள்ள நீளத்தை காணணும். இப்போ நீங்கள் இதில் வந்து பியிலேருந்து வலிக்கிறேன்னு பில் வழியே யோசிச்சிங்களேண்டா. 20 சுற்றளவு சமன் 22ஓட ஒரு 14, 2வது 14, 3வது 14, 4வது 14, 4 14 கூட்டணும். ஆனால் உள்ளே இருக்கிற பிடியை கூட்டையில் அப்புறம் நீங்கள் 5 14 கூட்டிடுறதில்ல, 4 14 கூட்டணும். நான் கொஞ்சம் ஈஸியாக பெருக்கம் போடுறேன். 56 56 22 பெறும். இது 56 56 22 8 7 78 சென்டிமீட்டர். இது இந்த மொத்த சுற்றளவாக இருக்கும். 78 சென்டிமீட்டர் என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. வில்லுந்த நீளத்தை காண்றதுக்கான சூத்திரத்தில் சரியாக பிரதிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைச்சிடும். கட்டாயம் 78 என்ற விடை இருந்தால் தான் முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். 15வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 15வது கேள்வி வந்து அச்சர கணித கோவைகளை காரணிப்படுத்தல் தொடர்பானது. உண்மையாக சொன்னால் இப்படி ஒரு இருக்கிற கோவைக்கு மற்ற காரணி தந்துட்டு கேட்கணுமென்ற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு இதை ஒரு புதிய விடயத்தை இந்த இடத்துல சொல்லித்தர போகிறேன். ஒரு காரணி தரப்பட்டால் மற்ற காரணியை காண்றது கொஞ்சம் ஈஸி. ஒரு 3 இருபடி கோவையை நாங்கள் காரணிப்படுத்தினோம்டா கட்டாயம் 2 ஈருறுப்பு காரணி வரும். காரணிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் 2க்கு மேற்பட்டதாக பொது எடுத்தால் 3 காரணி வரும். கட்டாயம் 2 ஈருறுப்பு காரணி வரும். அதில் ஒரு காரணி எக்ஸாக 5 நாங்கள் மற்ற காரணியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் இருக்கிற முதல் உறுப்பும் இதில் இருக்கிற முதல் உறுப்பும் பெருக்கப்பட்டு முதல் உறுப்பு வரும். எக்ஸ் வர்க்கம் பெறணும். இங்கே எக்ஸ் இருக்குது. ஆகவே அவரோட யார் பெருக்கப்பட்ட எக்ஸ் வர்க்கம் பெறும்? கட்டாயம் 2வது காரணி இந்த முதல் உறுப்பு எக்ஸ் ஆயிருந்திருக்கும். இதில் இருக்கிற கடைசி உறுப்பும் இதில் இருக்கிற கடைசி உறுப்பும் பெருக்கப்பட்டால் சய 10 வரணும். இங்கே சக 5 இருக்குது. ஸோ சக 5ஓட யார் பெருக்கப்பட்டால் சய 10 வரும். சக 5 சய 10 சக 5ஆல் வகுத்து விட்டாலே விஷயம் முடிஞ்சுது. சய 2 இருந்திருக்கணும். ஆகவே கேட்ட கேள்வி மற்ற காரணியை கண்டுபிடிக்க சொன்னது. மற்ற காரணி எக்ஸ் சய 2. அவ்வளோதான். வேகமாக கண்டுபிடிக்கலாம். ஒரு காரணியை தந்தா கட்டாயம் இருந்து பொறுமையாக காரணிப்படுத்தணும்னு இல்லை. ஆனால் இது தரம் 9க்குரிய காரணிப்படுத்தல். அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லாதது. சில பிள்ளைகள் என்ன நடக்கும்னா இப்படி ஒரு கேள்வி வந்தோன்னே இது என்னடா புது கேள்வியாக இருக்குன்னு குழம்பிடுறது. ஒன்றுமே இல்லை. ஒரு காரணி தந்திருக்கு, மற்ற காரணி என்ன காரணிப்படுத்திப்பார். உனக்கு அது ஐடியா இல்லைன்னா காரணிப்படுத்திப்பார். என்னென்னு இதை காரணிப்படுத்தலாம்? 3 இருபடி கோவை காரணிப்படுத்தினா இதை கொஞ்சம் வேகமாக காரணிப்படுத்தலாம். அந்த வேகம் வேண்டாம், இப்போ பொறுமையாக காரணிப்படுத்துவோம். நான் எல்லாம் வேகமாக தான் உண்மையாக சொல்லி கொடுக்குறது. சரி, இப்போ கொஞ்சம் பொறுமையாக காரணிப்படுத்துவோம். முதல் உறுப்பும் மாறாது, கடைசி உறுப்பும் மாறாது. நடு உறுப்பை 2ஆக பிரித்து போடணும். அது எப்படி இருக்கணும்னா இங்கே இருக்கிற 2 பேரையும் பெருக்கினா என்ன வரும்? சய 10 எக்ஸ் வர்க்கம் வரும். சய 10 வர்ற பெருக்கம்ண்டா 1 தர 10 10 மட்டும் பார்க்குறேன், சயவை பார்க்கல. 2 தர 5 இந்த 2 பேருக்கும் தான் 10 தரும். ஆனால் சய என்ற நாடி 2 பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது 3 வரணும். ஸோ கழிவட்டு எனக்கு 3 தரக்கூடியது 5 2. ஆனால் சக 3 வரும். ஆகவே ஒரு குறி சக, ஒரு ஆள் பெரியவர் சக, சின்னால் சய. அப்போ நான் 2ஆக பிரித்து போடுறேன். எப்படி? ஒன்று சய 2x, மற்றது சக 5x. முன்னுக்கு பின்னுக்கு மாறி போடலாம். சக 5xை முன்னுக்கு போட்டு சய 2xை பின்னுக்கு போடலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். முன்னுக்கு சோடி கட்டி பொது எடுக்கிறேன். முதல் 2 பேர்லையும் பொது எடுக்கக்கூடிய எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தால் எக்ஸ் சய 2. மற்ற 2 பேர்லையும் பொது எடுக்கக்கூடிய சக 5 பொது எடுக்கலாம். சக 5 பொது எடுத்தாலும் எக்ஸ் சய 2.
இப்போ ரெண்டு ஈருறுப்பு கோவைகள் ரெண்டுலேயுமே எக்ஸை 2 பொதுவாக இருக்கிறதால எக்ஸை 2 நாங்கள் பொதுப்படுத்தமெண்டா இங்கே மிஞ்சிற எக்ஸும் அங்கே மிஞ்சிற சக 5 சேர்ந்து மற்ற காரணியை தரும். ஆல்ரெடி எக்ஸ் சக 5 காரணியை தந்தாச்சு. ஆகவே மற்ற காரணி என்னன்றதான் கேள்வி. எக்ஸை 2 விட நேரடி விடைக்கும் ஃபுல் மார்க்ஸ். காரணிப்படுத்தி நீ ஆறுதலாக கொண்டு வந்திருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ். ஒருவேளை நீ விட சமர்ப்பிக்கலை என்றாலும் பிரச்சனை இல்லை. இந்தளவு தூரம் காரணிப்படுத்துகிற பிள்ளைக்கு நீங்கள் முழுமையான 2 புள்ளியையும் கொடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் விடையை சமர்ப்பிக்கப்பட வேணும்னா மற்ற காரணியை தான் கேட்டது. நீ காரணிகளின் பெருக்கமாக எழுத சொல்லி கேட்கல, பரவாயில்ல, காரணிப்படுத்தியிருந்தாலே நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க. அட்டவணையை பயன்படுத்தி வர்க்கமூலம் 10 அண்ணளவாக்கல் பெருமானத்தை காண்க. இங்கே 3.1 வர்க்கம் தந்திருக்குது, 3.2 வர்க்கம் தந்திருக்குது, 3.3 வர்க்கம் தெரியுது. அண்ணளவு பெருமானம் தான் காணப்போகிறோம். அதாவது ஒரு நிறைவர்க்க எண் அல்லாத ஒரு எண் இந்த வர்க்க மூலத்தை நாங்கள் பெர்ஃபெக்டாக காணலாது, துல்லியமாக காணலாது. இந்தளவு தான். ஏன்னா அது ஒரு முடிவில் தசம எண்ணாக இருக்கும், மீளா தசம எண்ணாக இருக்கும், ரிப்பீட்டும் ஆகாது, முடியவும் ஆகாது. அது தட்டவாட்டுக்கு விருப்பத்துக்கு போய்கொண்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு முடிவில் தசம எண் அதை நாங்கள் துல்லியமாக காணலாது. அண்ணளவாக காணணுமெண்டா வர்க்கமூலம் 10, இதுக்கு எவ்வளோ தூரம் விளக்கணும் இல்லை. வர்க்கமூலம் 10 வர்க்கமூலம் 9க்கும் வர்க்கமூலம் 16க்கும் இடையிலே இருக்குது. ஸோ வர்க்கமூலம் 10 இந்த பெருமானத்தை தான் தேடி வரோம். அது 3க்கும் 4க்கும் இடையிலே இருக்கிற ஒரு தசம எண். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா 3க்கும் 4க்கும் இடையில இருக்கிற தசம எண்கள் முதலாம் தசமதான எண்கள் தான் வர்க்கம் என்னன்னு தேவை. அதுக்கு தான் அந்த அட்டவணை நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 10ன்றது 9க்கு கிட்டே இருக்கிறதால நான் இந்த 3 பேரையும் தான் சந்தேகப்படுறேன். இதில் ஒவ்வொருத்தட்ட வர்க்கமும் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது ஆல்ரெடி இருக்குது. 3.1 இந்த வர்க்கம் 9.16, சாரி 6 1. 3.2 இந்த வர்க்கம் 10.24. இவர் இதுக்கு டேக்கில் எங்கேயோ தான் 10 இருக்குது. 10.2 தசமான என்ன பார்த்தா 0.0. இது யாருக்கு கிட்டே இருக்குது? இவருக்கு கிட்ட யார் இருக்குது? 10.24 தான் இருக்குது. ஆகவே வர்க்கமூலம் 10 யாராக இருக்குமெண்டா வர்க்கமூலம் 10 10.24 இந்த வர்க்கம் அது 3.2. இதில் குழப்பமாக சில பிள்ளைகள் விட போடும். எப்படின்னா 3.22 போடாமல் 10.24 போடும். சரியா எதிர்பார்க்கப்படுது வர்க்கமூலம் 10 இந்த அண்ணளவு பெருமானம் அது 3.2. அதாவது 10.24 இந்த வர்க்கமூலத்துக்கு கிட்டே இருக்கும். மிக கிட்டவா 10.24 இந்த வர்க்கமூலம் அது 3.2. ஆகவே 3.2 தான் விட. இது வாய்ப்பு பார்த்தல் மாதிரி தான் செக் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் மாறி 10.24 வழக்கமாக நாங்கள் பெருக்கி பார்க்குறது தானே விடையாக போடுறாங்க. அது இல்லை இந்த முறை விட. இந்த முறை அது இது சரியோ அப்படின்றத வாய்ப்பு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு 10.24 தான் கிட்டே இருக்குது. ஆகவே 3.2 பெருமானமாக இருக்குது. இதில் இந்த படம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது பிள்ளைகள். இது ஒரு ஆரச்சிரை, இதுவும் ஒரு ஆரச்சிரை. அது மெல்லிய கோடு ஸ்கேன் பண்ணிக்க அது அழிவட்டுது. இதில் ஸ்கேன் ஆகையில் இது ஒரு ஆரச்சிரை, இது ஒரு ஆரச்சிரை. தரப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் உரு 2ன் பரப்பளவு உரு 1ன் பரப்பளவின் எத்தனை மடங்கு? இப்போ நான் மடங்கு காணணும். சும்மா இதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செய்யலாம்? உரு 1 இந்த பரப்பளவை கண்டு, உரு 2 இந்த பரப்பளவை கண்டு, உரு 1 இந்த பரப்பளவு உரு 2 இந்த பரப்பளவு எத்தனை மடங்குண்டு நாங்கள் வகுத்து காணலாம். தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மடங்கு காணணும்னா நாங்கள் என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு இப்போ என்னட்ட 1000 ரூபா இருக்குது, ரைட்டா? 1000 ரூபாண்டி 5 ரூபா எழுதுறேன். என்னட்ட 1000 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்குது, இல்லை 200 ரூபா இருக்குது. சரி, என்னட்ட இருக்கிற பணம் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்திலிருந்து எத்தனை மடங்கு? என்னட்ட இருக்கிற பணம் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்திலிருந்து எத்தனை மடங்கு? 5 மடங்கு. ஆனால் அந்த மடங்குன்றதை விடையா எடுக்கணும்னா இதை 2 பேரையும் என்ன செய்யணும்? 1000-ஐ 200ஆல் வகுத்தா வரும். அதாவது எது இந்த மடங்குன்னு கேட்குறீங்களோ அதை அதால் வகுக்கணும். ஸோ இங்கே கேட்கப்பட்டது உரு 1ன் பரப்பளவு உரு 2ன் எத்தனை மடங்கு? அப்போ உரு 1 இந்த பரப்பளவை நாங்கள் வகுக்கணும் உரு 2ன் பரப்பளவால். நீங்கள் பரப்பளவை கண்டும் வகுக்கலாம் பிள்ளைகள். உரு 1 இந்த பரப்பளவு அது ஆரச்சிரை இந்த பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? பரப்பளவு பையார் வர்க்கம் தர 360 மேல் தீட்டா. இந்த முறை வகுத்தில் மற்ற மாதிரி எழுதிக்கலாம். சரி பரவாயில்ல, இந்த முறை இப்படி எழுதுவோம், அது பிரச்சனை. 360 மேல் தீட்டா இது சூத்திரம் எழுதுறேன் பிள்ளைகளா. தீட்டா அதுவும் கீழையும் பையார் வர்க்கம் தர 360 மேல் தீட்டா. எனக்கு வடிவாக விளங்குது. பை வெட்டுப்பட்டுரும். ஆரை 2க்கும் வேறு பைக்கு நீங்கள் பெருமானம் பிரதிடோன்மெண்டே இல்லை. பை தான். ஆரை ஆரையின் வர்க்கம் 14 தர 14 தர 360 மேல் தீட்டா அவருக்கு 60 பாக.
இவருக்கு வந்து பை தான் 6 வர்க்கம் 7 தர 7 தர 360 மேல் இது வந்து 120 பாகம். ரைட், இங்கே வந்து பை வெட்டுப்பட்டுரும். அதனால தான் பிள்ளைகள் நான் பைக்கு பதிலாக 22 கீழே 7 போடையில். இங்கே 7 வெட்டினா இது 2 முறை, இங்கே 7 வெட்டினா அதுக்குன்னு 2 முறை. 360 கீழ் ஒன்றும் 360 கீழ் ஒன்றும் வெட்டுப்பட்டுரும். அதாவது நீங்கள் 360 மேலேயும் கீழேயும் பெருக்குறீங்க, 360 வெட்டுப்பட்டுரும். 60 வகுத்தீங்கன்னா இங்கே 2 முறை வரும், அங்கே 1 முறை. கொஞ்சம் சிக்கலாக இருக்கு போல எழுதுகிற இடங்கள் நீங்கள் கவனம் எடுத்து பாருங்க. இந்த ரெண்டும் இந்த ஏதோ ஒரு 2 வெட்டுப்படும். ஆகவே 2 மடங்குன்றது விட நாங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கட்டாயம் பரப்பளவை கண்டு தான் வரணும் இல்லை, நீங்கள் பரப்பளவை கண்டு வந்தாலும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. பரப்பளவை கண்டு வந்தாலும் ஓகே. நினைக்கிறேன் பரப்பளவை காணும்போது சில நேரம் இது வந்து முழு எண் பெருமானத்தில் வராமல் பின்னமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தசமமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கட்டாயம் நீங்கள் பரப்பளவை கண்டு தான் இங்கே வரணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான ஐடியாக்கள் மடங்கு கேட்குற நேரம், சதவீதம் கேட்குற நேரம், அப்படியான கணக்குகளுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் அந்த முழுமையை கண்டு வரணுமென்று எதிர்பார்க்காதீங்க. வேறு ஷார்ட்கட்டுகளையும் கொஞ்சம் பழகும். ரைட், 18வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 2 இணைகரம் தொடர்பானது. ஏபிசிடியும் ஒரு இணைகரமாம், ஏபிஇசியும் ஒரு இணைகரமாம். இணைகரம் என்ன? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். அதான் இணைகரத்தை குறிச்சு கொள்றதுக்கான மெதட். இணைகரத்தின் பண்பு ரீதியாக நிறைய இருக்குது. நான் இணைகரம்ன்றது சொல்லப்பட்டுக்கொள்ளிய இந்த தரவுகளை என்றும் குறிக்கல, நம்ம அதை குறிச்சு கொள்வோம். இணைகரமாகும். பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் விடுக. முதலாவது கேள்வி, டிசி என்ற நீளமும் சிஇ இந்த நீளமும் சமனா? டிசி இந்த நீளம் இணைகரத்தின் ஏபிசிடி என்ற இணைகரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்டா இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன். அது வந்து ஏபிக்கு சமனாக இருக்குது. ஸோ ஏபிக்கு ஒற்றை கோடு போட்டோம்டா டிசியும் ஒற்றை கோடு. அடுத்த இணைகரம் ஏபிசிஇயும் எனக்கு இணைகரம் தான். அந்த அடிப்படையில் ஏபி இந்த நீளம் சிஇக்கும் சமன். வெளிப்பட உண்மையின்படி பார்த்தா டிசியும் சிஇயும் நீளத்தில் சமன். படத்தை பார்த்து முடிவு சொல்லக்கூடாது, படத்தில் சமன் இல்லாத மாதிரி லைட்டாக தோணுது, அப்படி சொல்லலாம். தரவுகளின் அடிப்படையில் இது 2 நீளத்தில் சமனாக இருக்கும். முதலாவது கூற்று சரி. 2வது கூற்று, முக்கோணி ஏசிடி. எது முக்கோணி ஏசிடி? ஏசிடி என்றது இந்த முக்கோணம். முக்கோணி ஏசிடியின் பரப்பளவு முக்கோணி பிசிஇயின் பரப்பளவுக்கு சமன். பார்க்குறத வச்சு சொல்லக்கூடாது பிள்ளைகள், அது படம் வந்து கொஞ்சம் பெரும்படியானது, கொஞ்சம் மிஸ் ஆகி தான் இருக்கும். நாங்கள் இந்த தரவின் அடிப்படையில் பார்த்தா இணைகரத்தின் இந்த கோடு வந்து மூளைவிட்டம். இது ஒருங்கிசையும் செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த கோடு வந்து மூளைவிட்டம் பரப்பை இருசம கூறிடும். ஸோ இந்த இணைகரத்தின் இந்த பகுதி, நான் இந்த கேட்கப்படுற இந்த முக்கோணம் இந்த பகுதியும் இந்த இங்கால இருக்கிற அந்த நிறந்துவிட்டப்படாத பகுதியும் பரப்பளவில் சமன். அதே மாதிரி இந்த இணைகரத்துக்கு ஏபிஇசி என்ற இணைகரத்துக்கு பிசி மூளைவிட்டம், நிறந்துவிட்டப்படாத இந்த பகுதியும் பரப்பளவில் சமன். அப்படின்னா வெளிப்பட உண்மைதான் திரும்பவும் வேலை செய்ய போகுது. வெளிப்பட உண்மைகளாலேயே இந்த 2 பேரும் பரப்பளவில் சமன் என்று வரப்போகுது. 2ம் சரி என்று வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் சரிக்கு சரி போட்டு இது சரி என்றால் 1 புள்ளி கொடுங்கூடா, இது சரி என்றால் 1 புள்ளி கொடுங்கூடா, 2 புள்ளி கிடைக்கும். ரைட் தானே? இதுக்கு 2 மடங்குக்கும் அதே தான் புள்ளிகள், 2 மடங்குக்கும் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை ஒருவேளை நாங்கள் பரப்பளவை கண்டு வந்து இதில் தடக்கப்பட்டு நின்றுக்கலாம், 2 மடங்குன்றதை காணாமல் நின்றுக்கலாம். பரப்பளவு கண்டு வந்தார்கள் ஒரு பரப்பளவுக்கான சூத்திரத்தில் சரியாக பிரதிடுறதுக்கு அந்த 1 புள்ளியை கொடுத்துக்கொள்ளும். ரைட். 19வது கேள்வி, ஒரு எளிய சமன்பாடு தீர்த்தல். ஒரே ஒரு இடத்துல தான் தெரியாக்கணியம் இருக்கிற சமன்பாடு, கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம இதை தீர்க்கணும்னா இந்த பின்னம் எக்ஸ் இருக்கிற உறுப்பு மட்டும் இங்கே இருக்கட்டும், எக்ஸ் இல்லாத சயம் உண்டு அங்கே அனுப்பிடுவோம். இதுதான் ஈஸியான மெத்தட். இதை விட 2 மெத்தட் இருக்குது. இதை வந்து பின்ன சுருக்கலாக்கி ஒரு பின்னமாக்கி போட்டு குறுக்கு பெருக்கம் பண்ணுறது தேவையற்ற கஷ்டமாக இருக்கிற கணக்கை ஈஸியாக இருக்கிற கணக்கை கஷ்டமாக்குற வழி. அடுத்தது 2x சமன்பாட்டில் இருக்க எல்லா உறுப்பையும் பெருக்கிறது, அது ஓகே. சயமூண்டு அங்கே அனுப்புகிறோம், சயமூண்டு அங்கே போகும், சகமூண்டு. ஆகவே 5x 5 கீழ் 2x சமன் 5 வந்துடும். குறுக்கு பெருக்கம் பண்ணுறேன், குறுக்கு பெருக்கம் பண்ணால் 10x சமன் 5. இது வெறும் பெருக்கப்படும். இவர் அங்கே போய் பெருக்குவார், இவர் அங்கே போய் பெருக்குவார். 10x சமன் 5. எக்ஸ் சமன் 2 பக்கம் 10ஆல் வகுத்தமெண்டா சுருக்கலாம் ஒழிய வகுத்து முடிக்கலாது, அரை என்று வரும். கனவுள்ளைகள் 2 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட வந்து அரை எண்டு வரும். அரை எண்டு போட்டிருந்தா முழுமையான 2 புள்ளிகள். எக்ஸை தெளிவாக முடிச்சிருந்தா முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை எக்ஸை கண்டுபிடிக்கல, நீங்கள் இந்த குறுக்கு பெருக்கம் காண வந்திருக்கீங்க, அதாவது 5 கீழ் 2x சமன் 5 என்ற அந்த வரிகாண வந்திருந்தீங்க வேண்டாம்,
ஒரு புள்ளி கொடுக்கும். இதை விட இன்னும் ஒரு மெதட் சொன்னான் பிள்ளைகள். இதில் ரெண்டாவது நல்ல மெதட்ண்டா இருக்கிற எல்லா உறுப்பையும், இதில் எனக்கு பின்னம் இருக்கிறது எனக்கு குழப்பம். ஸோ இருக்கிற முழு உறுப்பையும் வந்து நீங்கள் வந்து 2x பெருக்கிறது. எல்லா உறுப்பையும் ஒரே ஆளால் பெருக்கிறதால சமன்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, கொஞ்சம் பெருசாகும். 2x வந்து வெட்டுப்பட்டுரும். ஸோ 5 சய 6x சக 4x அப்படின்னு வரும். இந்த 4x 6x அங்கே எடுத்திங்கன்னா 5 சமன் 4x சக 6x 10x சேம் 10x வரும். x சமன் அரை என்று அதை விட வந்து நிற்க போகுது. இது வழியும் செய்யலாம். பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு. உருவில் ABCD இணைகரமும் முக்கோணி ABD சமபக்க முக்கோணியும் ஆகும். மிக முக்கியமான தரவு சமபக்க முக்கோணம். இணைகரம்ன்றதை குறித்து கொள்றேன்னா இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம்ன்றதை குறித்து கொள்வேன். ஆனால் சமபக்க முக்கோணம்ன்றதை குறிக்கிறதுண்டா 3 பக்கமும் சமம். சமபக்க முக்கோணத்தில் இந்த கோணம் தொடர்பான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கு. இந்த BCD இந்த பருமன் கேட்டிருக்கடா, சி கோணத்தை கேட்டிருக்கு. கோணம் தொடர்பான தொடர்பில் எனக்கு இந்த கோணம் தேவையண்டா இங்கே யோசிச்சு பார்க்கணும். சமபக்க முக்கோணத்தில் கோணம் தொடர்பாக என்ன தொடர்பு? 3 கோணமும் சமன். 3 கோணமும் சமன்டா ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக. ஆகவே 3 கோணமும் 60 பாகையாக இருக்கும். எனக்கு 3 கோணமும் 60 தேவையில்லை, கோணம் 60 மட்டும் தேவை. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் பருமன்ல சமன். ஆகவே எக்ஸ் வந்து நேரடியாக 60 பாகை. மற்ற செய்க வழியெல்லாம் படத்திலேயே இருக்கட்டும். 60 பாகை என்ற விடை இருந்தால் எக்ஸ் என்று போடணும் இல்லை, BCD இல்லை தனி 60 பாகை. நான் படத்தில் எக்ஸ் என்று போட்டனாடி இங்கே 60 போடுறேன், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நீங்கள் BCD 60 போட்டாலும் சரி இல்லை வெறும் 60 போட்டாலும் சரி, படத்தில் மீதி செய்க வழி இருந்தால் நல்லம் 2 புள்ளி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த 60 கண்டுபிடிக்கல, இந்த முக்கோணத்தின் இந்த கோணம் 60 மட்டும்தான் போட்டிருக்காரு, படத்திலேயே போட்டிருந்தாலும் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை நேரடியாக 60 இந்த இடத்துலையே போட்டிருந்தாலும் 2 புள்ளியும் கிடைக்கும். இப்போ இருக்கிற புள்ளி திட்டத்துக்கு அமையும். ஒரு செகண்டுக்கு 2 லிட்டர் என்னும் வீதத்தில் 50 லிட்டர் கொள்ளளவுடைய எரிபொருள் தாங்கியை முற்றாக நிரப்பும் எடுக்கும் நேரத்தை காண்க. இதுவும் வீதம் என்ற பாடத்துக்குலேருந்து வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, இது தரம் 9 நேர்வீத சமன் என்ற பாடத்துக்குலேருந்தே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு செகண்டுக்கு நேர்வீத சமனில் தான் செய்வோம் பிள்ளைல, தான் ஈஸி. 2 லிட்டர் என்ற வீதத்தில் இந்த கொள்கலனுக்கு வந்து எரிபொருள் போய்கொண்டிருக்கு. ஸோ 50 லிட்டர் எரிபொருள் நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்றதான் கேள்வி. T செகண்ட் போட்டுக்கொள்கிறேன். நேர்வீத சமன் ஒரு செகண்டுக்கு 2 லிட்டர்னா 2 செகண்டுக்கு 4 லிட்டர். நேர்வீத சமனில் குறுக்கு பெருக்கம் சமன். நேர்மாறு வீத சமனில் நேர் பெருக்கம், நேர்வீத சமனில் குறுக்கு பெருக்கம் சமன். ஸோ 2T சமன். நீங்கள் சமன்பாடு ஒன்று உருவாக்குறேன். 1 தர 50 50. நீங்கள் நோமலாகவே 50 2ஆல் வகுக்கணும் என்ற ஐடியா இருக்கும். 25 செகண்ட் அப்படின்றத விட நீங்கள் கட்டாயம் நான் செஞ்ச மாதிரி சமன்பாடு உருவாக்கி செஞ்சுருக்கணும் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன அறிவு இருந்தாலே போதும். 50 2ஆல் வகுத்திருந்தா 25 செகண்ட் வரும். 25 செகண்ட் விட இருந்தால் முழுமையான 2 புள்ளியும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பிறப்பாக்கி வடிவில் தரப்பட்டுள்ள தொடை தொடை வந்து பிறப்பாக்கி வடிவில் தரப்பட்டிருக்கு. தொடை இணை மூலகங்களாக பட்டியல் படுத்துக. என்னவாம், இந்த என்ற தொடையில் எக்ஸ்ன்றது ஒரு மூலகமாக இருக்குமெண்டா அந்த எக்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணுமா. அதே நேரம் 10க்கும் 20க்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். 10ஆகவும் இருக்கலாம் 20ஆகவும் இருக்கலாம். ஸோ 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட ரெட்டை எண்ண கேள்வியோடது அவ்வளவுதான். அது குறியீட்டு வடிவில் கொடுத்துருக்கு, கணித குறியீடை மெயின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூலகம் அப்படின்னா 10க்கு மேலே இருக்கிற ரெட்டை எண் 10 வரையிலாது 12 14 16 18 20 வரையிலாது மூலகங்களாக பட்டியல் படுத்த சொன்னது. வெண்வெறி படத்தில் குறிக்க சொல்லி கேட்கலாம், இல்லை சொற்களில் விவரிக்க சொல்லியும் சொல்லலாம். அப்படியே தமிழாக்கம் செய்கிறது, இது கணித மொழியில் இருக்குது, நாங்கள் அப்படியே தமிழாக்கத்தில் செய்யலாம். 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே கேட்கப்பட்டது மூலகங்களாக பட்டியல் படுத்துக. மூலகங்களில் ஒரு மூலகம் பிழைச்சா கூட புள்ளி இல்லை பிள்ளைகள். அதாவது சங்கிலி அடைப்புக்குள்ளே போடாட்டியும் புள்ளி இல்லை. கட்டாயம் இரட்டை அடைப்புக்குள்ளே சங்கிலி அடைப்புக்குள்ளே போட்டிருக்கோம். சங்கிலி அடைப்பு சில பிள்ளைகளுக்கு போட வராது, அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த கோடை பின்னால் ஒரு சின்ன ஒரு கோடு போடுற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் கட்டாயம் இரட்டை அடைப்பு சங்கிலி அடைப்புக்குள்ளே போடணும்ன்றது கட்டாயம். 23வது கேள்வி பிள்ளைகள் பைதேரஸ் தேற்றம் தொடர்பானதுன்னு நினைக்கிறேன். 6 மீட்டர் உயரமான நிலைக்குத்தான மின்கம்பம் ஒன்றின் உச்சி A ஆகும். அடியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி Bயில் ஒரு கம்பி இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு கம்பி இறுக்கமாக இருக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளது. கம்பி BCயின் நீளத்தை காண்.
ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று இங்கே உருவாகுது. செங்கோண முக்கோணத்தில் பைதகரஸ் தேற்றம்ன்றதும் ஒன்று வேலை செய்யும். தரம் 9 படித்தது. 11ஆம் ஆண்டில் தேர்ட் டேர்மில் திரும்ப படிப்போம். என்ன தேர்ட் டேர்மில் படிக்கிறது, முழு எண் பக்கங்கள் வராமல் வர்க்க மூலங்கள் சேடுகள் இருக்கிற மாதிரி வரும். செம்பக்கத்தின் வர்க்கம் ஏபி வர்க்கமானது செங்கோணத்துக்கு எதிரானதான் செம்பக்கம். ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஆறுந்த வர்க்கத்துக்கு மட்டுந்த வர்க்கம், ஆறுந்த வர்க்கத்தை மட்டுந்த வர்க்கத்தையும் கூட்டினா 14 வர்க்கம் வரும் என்று யோசிக்கிறீங்களா? அதாவது வர்க்கத்தை பொது கொடுக்குறது இல்லை. ஆறுந்த வர்க்கம் 36, எட்டுந்த வர்க்கம் 64, அது 102 வரும். 100 ஆற்ற வர்க்கம் என்றால் 10 வர்க்கம். ஆகவே ஏபி வந்து 10 மீட்டர் நீளமான கம்பி. 10 மீட்டர் என்ற விடை எடுத்திருந்தா முழுமையான 2 புள்ளி. பைதகரஸ் தேற்றத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தா, ஒரு வேளை விட பிழைக்காது, அவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறப்பில்ல, பைதகரஸ் தொடர்பை சரியாக எழுதியிருந்தாலே 1 புள்ளி கிடைக்கும். 24வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 24வது கேள்வி 2 சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு தந்திருக்கு, தீர்க்க வேண்டாமா? சமன்பாடுகளை தீர்க்காமல் எக்ஸக வையின் பெருமானம் காண்க. இது வந்து பொஸ்பாட்டுக்கு இப்படியான கேள்வி வரும். தீர்த்து காண்றேன்னா எக்ஸை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், வையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், திரும்ப இந்த தொடர்பு எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், எங்களுக்கு மொத்தம் 5 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வந்துடும். இது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. உங்களுக்கு அதுவும் என்ன மீசி இஎல்சியின் அடிப்படையில் என்ன மீசி, இஎல்சின்றது அந்த பேரியர், எங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒன்று கூட்டு இல்லாடி களி, 2க்குள்ள 1க்குள்ள மாட்டப்படுறோம். இங்கே கூட்டவே சரி வந்துடும் போல நடக்கு. எக்ஸை கூட்டினா இங்கே 1x, இங்கே 4x, ஒட்டு மொத்தமாக 5x. வையை கூட்டினா 3y 2y, அதுவும் 5y. பெருமானத்தை கூட்டினா 25. ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 5ஆல் வகுத்தமெண்டா எக்ஸக வை இந்த பெருமானம் கண்டுறோம். இல்லை இங்கே பொது எடுத்தும் வகுக்கலாம், சேம் ஐடியா. 5ஆல் வகுத்தமெண்டா எக்ஸக வை சமன் 5. எக்ஸக வை சமன் 5 என்ற பெருமானத்தை கண்டா 2 புள்ளி கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு தீர்த்து தான் காண போறீங்கன்னா எக்ஸுக்கும் வைக்கும் முழுவன் பெருமானம் வரணுமென்று கட்டாயம் இல்லை. அது வரலாம், வராமலும் போகலாம். 25வது கேள்வி ஒழுக்கு தொடர்பான கேள்வி. ஏ கம பி எனும் இரு வீடுகளிலிருந்து சமதூரத்தில் மதில் ஒன்று உள்ளது. மதில் ஒன்று இருக்காம். இது வீடுகள். மேலேருந்து சேட்டலைட் படம் மாதிரி கிடைத்தள அளவுடை படம், வீட்டு பாயிண்ட் மட்டும் போட்டிருக்கும். அதனை ஒழுக்கு பற்றிய அறிவை பயன்படுத்தி பெரும்படி படத்தில் வரைக. ஒழுக்கு சமதூரத்தில் 2 வீட்டிலேருந்து சமதூரத்தில் மதிலண்டா 2 நிலையான புள்ளியிலிருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு. செங்குத்திருவுராக்கி, செங்குத்திருவுராக்கிக்கிறதுக்கு ஒன்று அமைப்பு ரீதியாக கீறலாம், இல்லை பெரும்படியாக கீறலாம். பெரும்படி படத்தில் வரைக வேண்டோக்கணும், பெரும்படியாக தான் கீறணும் இல்லை, அமைப்பு ரீதியாக பெரும்படி படத்தில் கீறலாம். ஏயில கவராய கூரை குத்தி சமதூரத்தில் இருக்கிற 2 புள்ளியை கண்டுபிடிப்பேன், வில்ல வெட்டுவேன். அதே மாதிரி பியில் வச்சு அதே தூரத்தில் வில்ல வெட்டி இதை 2ஐயும் இணைச்சா சமதூரத்தில் இருக்கிற அந்த மதில் சுவர் வந்துடும். நேராக இருக்கும். இப்போ எனக்கு நேர வரையில் நான் நேராக கீற முடியாமல் போயிட்டு நேராக வரும். இந்த ஒழுக்க கீறினா முழுமையான 2 புள்ளி கிடைக்கும். ஒழுக்கு கீறது ஏன்னா 10ஆம் ஆண்டு இந்த தேர்ட் டேர்மில் தான் திரும்ப ஒழுக்கு வரும். ஸோ இல்லை நீங்கள் இதை வந்து பெரும்படியாக கீறதுண்டா இந்த மாதிரி இருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் வரும். பெரும்படியாக கீறதுண்டா பிசியை இணைக்கணும், ஏபியை இணைக்கணும். ஏபியை இணைச்சிட்டு அப்படி இப்போ ஏபிக்கு இடையில் மதில் வந்துடுற மாதிரி அர்த்தம் இல்லை. சும்மா அந்த கோடு இப்படி இருக்குமென்றதை கீறி அது செங்குத்தாக இருக்கும், அது இரு சம கூறுட்டு கொண்டு போகும்ன்றதை இந்த மாதிரி குறிச்சிருந்தாலும் பெரும்படி படமாக குறிக்கிற மெத்தடில் உங்களுக்கு சரி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் செங்குத்து இருகூறாக்கி கீறுறதுண்டா, இல்லை கோண இருகூறாக்கி கீறுறதுண்டா, இல்லை சமாந்தர கோட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒழுக்கு ரீதியாக அமைப்பு ரீதியாக கீறிடுங்க. வில் வெட்டி அந்த மாதிரி கீறுங்கன்றது என்னுடைய நான் சொல்லித்தர்ற மெத்தட். நீங்கள் அப்படி கீறுங்க. அந்த மாதிரி கீறிந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி. எந்த மாதிரி கீறிந்தாலும் சரியான விடை இருந்தால் 2 புள்ளி. மொத்தமாக 25 கேள்வி பார்த்துருக்கோம்டா. 25க்கும் உங்களுக்கு 50க்கு எத்தனைன்றதை எனக்கு போடுங்க.